ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 12ல் பொதுத்தமிழ் இருக்கிற 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற முக்கிய மேற்கோள்கள், சரிங்களா? மேற்கோள்கள்லாம் என்ன, இந்த கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் வருமல்ல, ஸோ அதுதான் மேற்கோள்கள், சரிங்களா? அதே மாதிரி பொறுத்துகளை வந்து பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியர் கேட்பாங்க. அதே மாதிரி பாடல் வரிகள் கொடுத்து அந்த இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிஞர்கள் சிறப்பு பெயர்கள் ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் நம்ம அந்த டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 11 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கூட ஜிஎஸும் சேர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க, மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ரிவிஷன்ஸ்க்காக வந்து ஃபுல்லாக டோட்டலாக எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கும். உங்களுக்கு வில்லிங் எதாவது டெஸ்ட் பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணுன்னா கூட நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கேட்டுக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் கார் 40, ஆப்ஷன் பி கார் 40. ரெண்டாவது கேள்வி. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் 10 ஆப்ஷன் சி 10. மூணாவது கேள்வி. கோட்சுர எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கோட்சுர எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவதர் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் நற்றிணை, ஆப்ஷன் டி நற்றிணை. நாலாவது கேள்வி வந்து பாருங்கள். விடுநனி கடிது விடுநனி கடிது என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடுநனி கடிது என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கம்பராமாயணம், ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஷின்ஸு, சரிங்களா? நம்ம 2011லேருந்து 22 வரைக்கும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஐந்தாவது கேள்வி. தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யார்? தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாரதியார், ஆப்ஷன் டி பாரதியார். ஆறாவது கேள்வி. ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்று என்று கூறியவர் யார்? ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்று என்று கூறியவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார், ஆப்ஷன் சி தந்தை பெரியார். அடுத்து ஏழாவது கேள்வி. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் யார்? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன், ஆப்ஷன் சி ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். எட்டாவது கேள்வி. உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருமூலர். ஒன்பதாவது கேள்வி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார், ஆப்ஷன் ஏ பாரதியார். பத்தாவது கேள்வி. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்னும் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம், ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 11வது கேள்வி. தமிழன் கண்டாய் என்னும் பாடலில் தமிழன் என்ற சொல் முதலில் எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது? தமிழன் கண்டாய் என்ற பாடலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தேவாரம், ஆப்ஷன் ஏ தேவாரம்.
12வது கேள்வி, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். சரிங்களா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருணை ஆயின் கருதினை ஆயின் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 13வது கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். 14 ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று கூறியவர் யார்? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் ஏ ஔவையார். 15வது கேள்வி, நாராய் நாராய் செங்கால் நாராய் 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 செங்கால் நாராய் என்னும் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் சக்திமுத்த புலவர். ஆப்ஷன் சி சக்திமுத்த புலவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்து 16வது கேள்வி, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நூல். ஆன்சர் திருவள்ளுவ மாலை. ஆப்ஷன் பி திருவள்ளுவ மாலை. 17வது கேள்வி, காக்கை குருவி எங்கள் ஜாதி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லியிருப்பாரு. 18வது கேள்வி, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் யார்? அதாவது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி சலீம் அலி அவர்கள். ஆப்ஷன் சி சலீம் அலி அவர்கள். 19 பாலோடு கூலோடு பெயரும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாலோடு கூலோடு பெயரும் என்றும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. ஆப்ஷன் பி குறுந்தொகை. 20வது கேள்வி பாருங்க, நடுவு நின்ற நஞ்சினதோர் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நடுவு நின்ற நஞ்சினதோர் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. 21 தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நற்றிணை. ஆப்ஷன் சி நற்றிணை. அதே பாருங்க 22 பொன்னோடு கரியோடு பெயரும் பொன்னோடு கரியோடு பெயரும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் சி அகநானூறு. 23 வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமத போல் செய்யின் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமத போல் செய்யும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருக்குறள். ஆப்ஷன் ஏ திருக்குறள். 24 கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. 25 பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் யார்? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் பி ஔவையார். 26 பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார்? பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. ஆப்ஷன் பி ராஜாஜி அவர்கள்.
27 இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். ஆப்ஷன் டி காந்தியடிகள். 28 வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். ஆப்ஷன் ஏ வள்ளலார். ஸோ இது வா வரங்காட்டி வள்ளலார் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது நம்ம ரிவிஷன் கொடுக்குறங்காட்டி நம்ம எதுவுமே நம்ம ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி குரூப் 4லேயே எல்லா கிளாஸஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ கவிஞர்கள் பற்றினது, முக்கிய மேற்கோள்கள் 6, 7, 8 ஃபுல்லாக உங்களுக்கு பாடல் வரிகள் தனியாக, சொல்லும் பொருளும் தனியாக, லைன் பை லைன் கொஷின்ஸ் தனியாக சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம நோட்ஸ் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் வேணுன்னா கூட மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி காம்போ ஆஃபர் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிற மெட்டீரியல் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு காமனான மெட்டீரியல். சரிங்களா? 6லேருந்து 12th வரைக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கினாலே போதும். ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 29 வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் ஆன்சர் அன்னை தெரசா. ஆப்ஷன் டி அன்னை தெரசா. 30வது கேள்வி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பரிபாடல். ஆப்ஷன் டி பரிபாடல். 31 காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று கூறியவர் யார்? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார். ஆப்ஷன் பி பெரியார். 32 வாழ்க்கை உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் யார்? வாழ்க்கை உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. ஆப்ஷன் பி கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். 33 அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருவாசகம். ஆப்ஷன் சி திருவாசகம். 34வது கேள்வி அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டியே என பாடியவர் யார்? அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுர பண்ணினால் நீதிநூல் திரட்டியே என பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். பாரதிதாசன் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 35 பார்க்கலாமா? நீரர வரியா கரகத்து இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நீரர வரியா கரகத்து என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்தது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய டேஷ் வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனாவது வகை பாடலில் பார்த்தீங்கன்னா குடக்கூத்து அப்படிங்கிற ஆடலும் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 11வது வகை ஆடலில். சரிங்களா? 37 போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது? போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது? ஆன்சர் பொய்க்கால் குதிரையாட்டம். ஆப்ஷன் டி பொய்க்கால் குதிரையாட்டம். 38 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தக 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 தந்தத்த தந்தக என்னும் தாளம் பதலை திமிலை திமிலை துடி தம்பட்ட தம்பட்ட மும்பெருக என்று பாடியவர் யார்? தக தக தக்க தந்தத்த தந்தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட மும்பெருக என்று பாடியவர் யார்? ஆன்சர் அருணகிரிநாதர். ஆப்ஷன் டி அருணகிரிநாதர். 39 நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? ஆன்சர் முத்துச்சாமி அவர்கள். முத்துச்சாமி அவர்கள்.
40வது கேள்வி, மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் எது? மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் எது? ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். ஆன்சர்ஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். கரெக்டாக வந்து கொஷின்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்களா நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆன்சர்ஸ் நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். 41, ராஜசோழன் தெரு என்பது இன்னும் உள்ள பகுதி எது? ராஜசோழன் தெரு என்பது இன்னும் உள்ள பகுதி வந்து எது? கோலாலம்பூர். ஆப்ஷன் சி, கோலாலம்பூர். 42, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் யார்? கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலம், அதாவது எந்த இதுக்குமே உபயோகப்படாத நிலம், த கலர் நிலம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அவர்கள். 43, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் ஏ, ஔவையார். 44, குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆண்டாள். ஆப்ஷன் பி, ஆண்டாள் அவர்கள். 45, நீரின்றி அமையாது உலகு என்றவர் யார்? நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துகளை லாஸ்ட் இயர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாடல் வரிகள் கொடுத்து ஆப்போசிட்டில் ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நூல்கள் கொடுத்து பொறுத்து சொல்லி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்துக்கங்க. 46, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? ஆன்சர் சா, அகத்தியலிங்கம் அவர்கள். ஆப்ஷன் ஏ, சா, அகத்தியலிங்கம் அவர்கள். 47, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் டி, புறநானூறு. 48 வந்து பாருங்கள். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எழுந்தது துகள் ஏற்றனர் மரபு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கலித்தொகை. ஆப்ஷன் சி, கலித்தொகை. 49, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று கூறும் நூல் எது? பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. ஆப்ஷன் பி, மணிமேகலை. 50வது கேள்வி, பன்னரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பன்னரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கம்பராமாயணம். ஆப்ஷன் ஏ, கம்பராமாயணம். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் பாருங்கள். பட்டி மண்டபம், அதே மாதிரி இங்கேயும் பட்டி மண்டபம். சரிங்களா? ஸோ பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன்னா என்ன வரும்? நம்ம என்ன ஆன்சர் சொன்னோம்? மணிமேகலை. அதே பன்னரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணம். சரிங்களா? ஸோ இந்த பட்டி மண்டபத்திலேயே வந்து 4 விதமான நூல்கள் இருக்குது. 4 விதமான பாடல் எழுதியிருக்காங்க 4 நூலில். சரிங்களா? ஸோ அது எல்லாமே கம்பேர் பண்ணி படிக்கணும். அடுத்து இங்கே வந்து பாருங்கள். பட்டி மண்டபம் ஏரினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம். ஆப்ஷன் டி, திருவாசகம். சரிங்களா? அப்போ அந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற நூல் அந்த ஒரு வரி அந்த ஒரு லைனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நூலில் இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி படிங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுது. சரிங்களா? 52, சனி நீராடு. சனி நீராடு என்றவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் ஏ, ஔவையார். 53, ஸோ இதுலேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. உலகம் உருண்டை வடிவமானது என கூறியவர் யார்? உலகம் உருண்டை வடிவமானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர். 54, கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். 55, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியர். 56, வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால்
பட்ப செந்தூரம் பாரு என்று கூறியவர்கள் யார்? வேர்பாரு, தலைப்பாரு, மிஞ்சினக்கால், செந்தூரம் பாரு என்று கூறியவர்கள். சரிங்களா? கூறியவர்கள், அதை நோட் பண்ணுங்கள். கூறியவர்கள் அப்படின்னாலே என்ன? நிறைய பேர். சரிங்களா? ஸோ யார் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சித்தர்கள். ஆப்ஷன் சி சித்தர்கள். இது வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். கூறியவர் அப்படின்னா ஒருத்தர், கூறியவர்கள்னால் நிறைய பேர்கள். சரிங்களா? 57 ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பாட்பட்டனவே என்று கூறியவர் யார்? ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பாட்பட்டனவே என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவிக. ஆப்ஷன் டி திருவிக அவர்கள். 58 வந்து பாருங்க. நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் யார்? நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். ஆப்ஷன் டி திருவள்ளுவர். 59 சங்கோடு தாரை காலம் தழுங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியத்துடி திமிலை தட்டி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சங்கோடு தாரை காலம் தழுங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரிய புராணம். ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். 60வது கேள்வி. மத்தளம் சகோட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்கேன். சரி, மத்தளம் சகோட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நாச்சியார் திருமொழி. ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. 61 வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 62 வந்து பாருங்க. போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? போந்தே வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆப்ஷன் டி தொல்காப்பியம் தான். 63வது கேள்வி. மீனோடு நெட்குவையி மிசையம்பின் மனை மறுக்குந்து என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மீனோடு நெட்குவையி மிசையம்பின் மனை மறுக்குந்து என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. 64 நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லிவென சேரிதோறும் நுவலும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லிவென சேரிதோறும் நுவலும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் சி அகநானூறு. 65 சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே என்று கூறியவர் யார்? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்று கூறியவர் ஔவையார். நெல்லினாலே என்ன வந்துடும்? ஔவையார் தான் வரும். சரிங்களா? இல்லை அதியமான பற்றி பாடியிருக்காங்க. ஸோ அதியமான் இருந்தாலும் சரிதான். 66 வந்து பாருங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். ஆப்ஷன் பி அம்பேத்கர். 67 நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் சொன்னவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ஷன் டி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். 68 மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. 69 உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் வந்து புத்தகங்களே என்று கூறியவர் யார்? உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் வந்து புத்தகங்களே என்று கூறியவர் ஆன்சர் கதே. ஆப்ஷன் சி கதே அவர்கள். 70வது கேள்வி. சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ இது பார்த்தாலே தெரியும் அறிஞர் அண்ணா அவர்கள். ஆப்ஷன் டி
அறிஞர் அண்ணா அவர்கள். 71 அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? ஆன்சர் தி ஜானகிராமன். ஆப்ஷன் சி தி ஜானகிராமன் அவர்கள். 72 ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. 73 எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்காக போராடுவது மிகச்சிறந்த நற்குணம் என்று கூறியவர் யார்? எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்காக போராடுவது மிகச்சிறந்த நற்குணம் என்று சொன்னவர் யார்? ஆன்சர் நேதாஜி அவர்கள். ஆப்ஷன் ஏ நேதாஜி அவர்கள். 74 நாட்டு விடுதலை விட பெண்களின் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யார்? நாட்டு விடுதலை விட பெண்களோட விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் ஆன்சர் பெரியார். ஆப்ஷன் சி பெரியார். பெண்கள்னாலே வந்து பெரியார் தான் வருவார். தென் லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், 75வது கேள்வி. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார்? ஆன்சர் கோர்டன் ஆல்போர்ட். ஆப்ஷன் டி கோர்டன் ஆல்போர்ட் அவர்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வெறும் 75 கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 6 பாட்டு கிட்ட போட்டிருக்கோம். மேற்கோள்கள் தனியாக போட்டிருக்கோம், அதேமாதிரி பாடல் வரிகள்னு சொல்லி 5 பாட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இந்த 75 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சுது, எதுக்கெல்லாம் தெரியல நியூவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி நான் இடையில சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படனாலும் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதோட ப்ரைஸ் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மி தான். எல்லாமே சேர்த்து மற்ற இது மாதிரி வந்து தனித்தனியாக நம்ம ப்ரைஸ் ரேட் சொல்ல டோட்டலாக சிலபஸ் வைஸ் எல்லாமே தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? எல்லா ப்ரைஸ் டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை புரியலனா கூட மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.